10 ஆண்டு காலம் பாஜக செய்த சீரழிவுகளை எல்லாம் தமிழகத்தில் வந்து ஒரு ரெட் கார்பெட் போட்டு அவங்க வரவேற்றிருக்காங்க. அதற்குரிய விளைவுகளையும் இந்த தேர்தலில் அவங்க பார்ப்பாங்க. கரூரை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அது ஒரு சொந்த ஊர். கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் தான் கடந்த முறை அவர் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்த முறை கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் சொந்த தொகுதியில் போட்டியிடாமல் அவர் கோயம்புத்தூருக்கு போயிருக்காரு. அதுவே வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து என்ன மாதிரியான மோசமான சூழல்ல தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் நாங்கள் கூட்டணி எவ்வளவு வலுவான ஒரு நிலையில நாங்கள் இருக்கிறோங்கிறதையும் அது காட்டுது. தன்னுடைய சொந்த ஊரான கரூர்ல தோக்க போறாங்க அப்படிங்கறத ஜோதிமணி அக்கா அப்படி சூசகமா சொல்றாங்க. கரூர் எம்பி அங்க என்ன செஞ்சன் வாக்கு கேட்காம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு எம்பியும் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல என்ன பண்றாங்க? கரூர் எம்பி கரூர்ல இன்னைக்கு மக்கள்கிட்ட என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லுங்க இல்லைங்களா? கரூர் எம்பி அங்க சொல்லும். கரூர் எம்பிக்கு ஞாபகமும் அண்ணாமலை எம்பி, கோயம்புத்தூர் எம்பிக்கு அண்ணாமலை, திருச்சி எம்பிக்கு அண்ணாமலை, சென்னை எம்பிக்கு அண்ணாமலை. நான் என்னையா பண்றேன்? அதான் என் பலம். என்னுடைய வளர்ச்சிக்கு காரணமே நான் பேசக்கூடிய இந்த அக்ரெசிவான பேச்சு. அதான் இந்த கட்சி நான் சார்ந்திருக்கக்கூடிய எங்கள் கட்சிக்கு வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம். தொண்டர்களுடைய கடின உழைப்பு காரணம். ஸ்பேடுங்கிற ஒளிவு மறைவு இல்லாம பேசுறேன், காரமா மசாலா போட்டு பேசுறேன். இது அப்படியே பொத்தி எல்லாம் பேசுறது இல்லை. தவறுனா தவறுங்கிற அதற்கு வரக்கூடிய பிரச்சனையை. அதனாலதான் என் மீது 1230 கோடி ரூபாய்க்கு மேல மான நஷ்ட வழக்கு இருக்கு. சொல்லுங்க, 1230 கோடி ரூபாய். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு வந்து 2.5 ஆண்டுகள்ல ஒரு தனிநபரின் மீது வழக்கு போட்டாருன்னா முதல் வழக்கு எம்எல்ஏ. இப்ப சமீபத்தில் எம்எல்ஏ இபிஎஸ் அவர் மேலே போட்டிருக்காரு. ஸ்டாலின் போட்ட 3 வழக்குல 2 வழக்கு எம்எல்ஏ இருக்கு. ஏன்? அது உங்களுக்கு என்ன காட்டுது? என்ன காட்டுது? எங்களுடைய தைரியமான செயல்பாடை காட்டுது. முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில கிரிமினல் டிஃபமேஷன் 2.5 ஆண்டுகள்ல போட்ட முதல் வழக்கு எம்எல்ஏ. பெருமையாக எடுத்துக்கொள்கின்றேன். என்ன சங்கடம்? என்ன சங்கடம்? கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க, இத்தனை அன்புள்ளங்க இருக்கிறாங்க. எவனோ 2 பேர் பெய்டு கண்டென்ட் எழுதுறவன் டிஆர்பி ராஜா மாதிரி 2 பேர் அப்பா பேரை வச்சு கோயம்புத்தூர்ல சொன்னானா இதுக்கெல்லாம் பயப்படுறாளா? நான் தான் சொன்ன பாருங்க, தகரப்பட்டியில வந்தேன். கோயம்புத்தூருக்கு எப்படி வந்தேன்? 2002 தகரப்பட்டியில வந்தேன். இன்னைக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னா அது கோயம்புத்தூர் கொடுக்கும். அதனால தைரியமா பேச. தகரப்பட்டியில வந்து உங்களுக்கு சொல்ல சொல்லுங்க. பாருங்க எவ்வளவு அநியாயம் பாருங்க. இது எவ்வளவு அநியாயம் பாருங்க. ஒரு நிமிஷம் இது எவ்வளவு அநியாயம்னா அக்கா சொல்ற மாதிரி சீட்டு கிடைக்காத எம்பியும் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை, சீட்டு கிடைச்சு போராடுறவங்களும் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை, சீட்டு கிடைச்சு போராடுறவங்களுக்கு பணம் கொடுக்க வந்த டிஆர்பி ராஜாவும் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை, அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் அண்ணாமலை அண்ணாமலை. என்னங்க நடக்குது கோயம்புத்தூர்ல? நான் தெரியாம கேட்கிறேன். ஒரு சீட்டு கிடைக்காத எம்பியும் அண்ணாமலை குற்றம் சுமத்துறாரு. ஏடிஎம்கே பத்தி இவங்க பேசுறாங்களா, டிஎம்கே பத்தி அவங்க பேசுறாங்களா? இது கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக உணர்ந்து விட்டார்கள். இது செட்டிங், இது செட்டிங் கேம். இதெல்லாம் ஜூன் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி கோயம்புத்தூருடைய செட்டிங் கேம் அடிச்சு உடைச்சு கோயம்புத்தூர் மக்கள் தகர்த்தெறிய போறாங்க. நீங்க பார்க்க போறீங்க செட்டிங் கணக்கு என்ன ஆகுதுன்னு ஜூன் 4ஆம் தேதி. வாரிசு அரசியலை பத்தி உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வாரிசு அரசியல் எந்தவித ஒரு ஐடென்டிட்டி இல்லாம, உதயநிதி ஸ்டாலின் ஐடென்டிட்டி சொல்லுங்க. அவர் ஐடென்டிட்டி என்ன? அண்ணே களத்துல வேலை செஞ்சாரு, சோசியல் ஆக்டிவிஸ்ட், மக்களுக்காக பணி செஞ்சாரு. ஐடென்டிட்டி ஸ்டாலின் அவங்க ஐடென்டிட்டி என்ன? இல்ல டிஆர்பி ராஜா ஐடென்டிட்டி என்ன? அரசியல் வருவதற்கு முன்பு இவர்கள் யார்? நீலகிரி தொகுதியில் எம்பி நிக்கிறாரு போட்டி போடுறது, அதிமுக. யாருடைய பையன்? சென்னை சவுத், சென்ட்ரல், நார்த் 3 எம்பி வேட்பாளர்கள். யாரு குழந்தைங்க? பொன்முடி அவங்க பையன் எங்க நிக்கிறாங்க? துரைமுருகன் அண்ணன் பையன் எங்க நிக்கிறாங்க? KN நேரு அண்ணன் பையன் எங்க நிக்கிறாங்க? தயவு செய்து வாரிசு அரசியலை கொச்சப்படுத்தாங்க. நான் கேட்கக்கூடிய வாரிசு அரசியல் என்பது தனித்தன்மை எதுவும் இல்லாம தமிழ்நாடு முழுவதுமே மகனும் மகளும் இருக்க வேண்டும் என்பதற்காக
2024 பாராளுமன்ற களத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார். கடைசி கேள்விங்க, சௌமியா அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஒரு பெண்மணி சுயமா வந்திருக்கிறார், பசுமை இயக்கத்திற்கு வேலை செஞ்சிருக்கிறார். பசுமை இயக்கத்திற்கு சௌமியா அன்புமணி அவர்கள் வேலை செய்யவில்லை என்று யார் சொன்னாலும் கூட தவறு. வேலை பார்த்திருக்காங்க, வந்தோடனே சீட்டு கேட்கல, வேலை பார்த்திருக்கின்றார்கள். சௌமியா அன்புமணி இன்னைக்கு வேட்பாளர் என்று சொல்வதை விட பசுமை அமைப்பை கட்டடமைத்த ஒரு பெண்மணி என்கின்ற பேர் வாங்கிட்டு களத்தில் நிற்கிறாங்க. அவங்க என்ன வந்தோடனே 24 வயசுல சீட்டு கேட்டாங்களா, 30 வயசுல சீட்டு கேட்டாங்களா, 35 வயசுல சீட்டு கேட்டாங்களா, இல்ல 50 வயசுல தான் சீட்டு கேட்டாங்க? அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த குழந்தைக்கு திருமணம் பிறந்து பாருங்க, சௌமியா ராமதாஸ் அன்புமணியார் தான். அதன் பிறகு அரசியல் இன்னைக்கு அவருடைய அடையாளத்தை தயவு செஞ்சு இந்த வாதி அரசியல் KN நேரு பையனையும் TRB ராஜாவையும் தயவு செய்து சௌமியா அன்புமணி ராமதாஸோட கம்பேர் பண்ணி அவங்களை கொச்சப்படுத்தாங்க. அரியலூர் அரசு மருத்துவமனை மறுபடியும் சொல்லுங்கண்ணா. இப்ப மத்திய அரசு தரமில்லாத மருத்துவக் கல்லூரிய அக்ரிடேஷனை ரத்து பண்றா கேள்வி கேட்கிறீங்க. தமிழ்நாட்டில் தரம் இல்லாத மருத்துவக் கல்லூரியோட அக்ரிடேஷனை ரத்து பண்ணா உடனே மத்திய அரசை பார்த்து ஓடுறாங்க. ஐயோ எங்களை அநியாயம் பண்ணிட்டீங்க, மருத்துவக் கல்லூரி நடத்த விட மாட்டீங்க. நாம மருத்துவக் கல்லூரியை கட்டி கொடுக்கலாம், அதற்கான சான்றிதழ் அக்ரிடேஷனை கொடுக்கலாம். அதன் பிறகு நடத்துவதற்கு மாநில அரசு தயாராக இல்லை என்றால் என்ன செய்யணும்? நாங்க அங்கீகாரத்தை ரத்து பண்றோம், அட்மிஷன் எடுக்கக்கூடாதுங்க. குவாலிட்டி இல்லைன்னா அட்மிஷன் ரத்து பண்றோம். இதை பண்ணும் பொழுது பப்ளிக்ல வந்து திமுக என்ன சொல்றாங்க, ஐயோ ரத்து பண்ணிட்டு, ஏன் ரத்து பண்ணி பேச மாட்டோம். நீங்க சொல்றீங்க பாருங்க, அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில அடிப்படை வசதி, ஒரு கரண்ட் வசதி இல்லை. அதனால ஆட்சியாளர்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுடைய அவலத்தன்மையை 33 காலமாக நடக்கக்கூடிய டிராமாவை பார்க்கிறேன். அதுக்கு ஒரு சான்றுங்க. நீங்க தான் எழுதிருக்கீங்க. ஒரு நிமிஷம், நீங்க தான் எழுதிருக்கீங்க. 830 கோடி நீங்க எழுதினீங்களா நான் சொன்னா? பத்திரிகையில் நீங்க தான் எழுதுனீங்க. பணம் எல்லாம் வந்துருச்சு, பதுக்கி வச்சுட்டாங்க, பெரிய பெரிய அமைச்சர்கள் எல்லாம் வர்றாங்க, எழுதுனது நீங்க தானே, மக்களை தானே சொல்றாங்க. பத்திரிகை எழுதிருக்கல, புதுசா நான் சொன்னா? எங்களுக்கு 51% வாக்கு இந்தியா முழுவதும் மோடி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில குறைந்தபட்சம் 60% வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும். களம் உறுதி செய்யும். அதற்காக எங்களுடைய நண்பர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் மோடி அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருப்பது 51%. இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் வேலை செய்வது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில 60% வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கும்.